prowess. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க ஒட்டுமொத்தமாவே வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவுக்கு அதிருப்தியில் இருக்காங்க. அண்ணாமலையும் கொஞ்சம் அப்செட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஆக போகுது? அண்ணாமலை கொஞ்சம்லாம் இல்லைங்க, நிறையவே அப்செட்ல தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து என்னன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்னா, பாஜக இது இப்படியே இருந்து ஜெயிச்சிச்சுன்னா நமக்கு சிக்கல். நயினார், தமிழிசை, வானதி, எல்முருகன் இந்த 4 பேருக்குள்ளேயே அரசியல் பண்ணிக்குவாங்க. அவங்க 4 பேர் தான் அரசியலா? அவங்களாம் 4 பேரும் அரசியல். நீங்க தனியா பாஜக தலைவரா நீங்க தனியா அரசியல் பண்ணுமோ அப்ப நல்லா இருந்ததா? நம்மள என்ன நினைக்கிறாரு என்னன்னா, அவர் ஃபர்ஸ்ட் நிக்க மாட்டேன்னு சொல்லி பேசினார். ஒரு மாநில கட்சி தலைவர் அப்படி சொல்லக்கூடாது. தேர்தலில் நிக்க மாட்டேன்னா அது என்ன அரசியல்? கமல் சார் மாதிரியா நீங்க? நான் நிக்கல அப்படின்னா தலைமை வந்து கூப்பிட்டு சார் இல்லைங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு அவங்க கேட்கணும். அப்புறமா இவருக்கு பிரச்சனை பண்ணாரு. அவ்வளோ அளவுக்குலாம் இன்னும் அரசியல்வாதியாக அவர் ஆகலன்றது அந்த கட்சியில் இருக்கிறவங்க நம்புறாங்க. உங்களுக்கு ரெட்டலைக்கு வேலை செய்ய சொல்ல, உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியோட கருத்து வேறுபாடு இருக்கிறது ஊருக்கே தெரியும். மனசில் சும்மா அப்படியே அவரை ஏற்றுக்கிறன்ற மாதிரி ஏற்றுட்டு இந்த சிண்டு முடிக்கிற இந்த குழந்தைங்க வேலைலாம் பண்ணுவாங்க. அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி போடுறது பெரிய சண்டை, நீங்கள் விஜய் சார் போடுறலாம் சின்ன சண்டை, சொப்பு வச்சு விளையாடுற சண்டை. தமிழ்நாட்டில் வந்து அடுத்த கட்சியாக இருக்கிறது அதிமுக. அந்த கட்சியை உங்களை போகிற ஆள் வந்து பேசிய அதோட பிம்பத்தை வந்து செதுக்கிறீங்க. விஜயோ நீங்களும் ஒன்றாப்பா வெறும் வாக்கு வச்சுட்டு என்ன பண்ணுறது? வாக்கு சதவீதத்தை வச்சுட்டு சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி குரல் எதிரொலிக்கணுமா இல்லையா? நீங்களே ஜெயிக்கல, சரி தோத்துட்டீங்க, ரைட்டு. அப்புறமா என்ன சொன்னீங்க? இந்த கூட்டணியை ஒண்டி பாருங்கள், என்டிஏ எப்படி பண்ண போகுது, என்ன 2026 சிஎம் பார் அண்ணாமலையெல்லாம் பேசிட்டு அப்புறம் தேவையில்லாத பஞ்சாயத்துலாம் பண்ணிங்க. கட்சியில் அப்புறமா பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் அவர் போக்கை மாற்றிக்கலைன்னா அவருக்கு இறங்கு முகம் தான். இதே பிரச்சனை செல்வ பெருந்தகைக்கும் இருக்குது. வைகோ சொல்கிறாரு 1 சீட்டோ 2 சீட்டோ நான் வந்து ஒன்று கண்டிப்பாக தனிச்சு தான் நிற்பேன்றாருல. சரி 2 சீட்டு கொடுக்குறதா சொன்னாங்க. பேசி ஈஸியாக 3 சீட்டாக வாங்க வேண்டியதானே? நீங்கள் எம்பி ஆகிட்டீங்க. அதாவது நீங்கள் எம்பி ஆகிறதுக்கு உதயசூரியனில் ஓட்டு போட்டவங்க உதயசூரியன் சின்னன் மூலமா நீங்கள் எம்பி ஆகல, உங்களுக்கு சுயமரியாதை வரல, அது குறுக்கீடு பண்ணலை. ஆனால் வேறு யாருன்னா எம்எல்ஏ வந்து உதயசூரியனில் நிற்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு சுயமரியாதை கீறுது. என்ன கதை இது? நீங்கள் எம்பி ஆகிட்டீங்க, கீழே இருக்கிறவங்களாம் எம்எல்ஏ ஆகணவா? எதுக்கு இந்த கட்சியை தொடங்குனீங்க? இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் ஆபத்து. இப்போ யார் முதலமைச்சராக இருக்கிறது? ஸ்டாலின் சார் தான் இருக்கிறாரு. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா இப்போ ஸ்டாலின் சார் சிஎம்மாக இருக்கிறது தான் பிரச்சனையா? ஒன்று உங்களுக்கு அரசியல் தெரியலையா, இல்லை எவ்வளோ நாள் எவ்வளோ பேரை ஏமாற்ற போகிறீங்க சொல்லணும். அவர் கமல் சார் அதே கூறில் தான் விஜய் சாரும் வராரு. நடிகர்களை நம்பி அரசியலுக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் எடுத்துக்காட்டு. பாஜகவில் அந்த சீட்டு வாங்கியது, அதே போல் ஐடென்டிஃபை விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிருப்தி பெரிய அளவுக்கு வெடிக்க ஆரம்பிச்சது. குறிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க ஒட்டுமொத்தமாகவே வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவுக்கு அதிருப்தியில் இருக்காங்க. அண்ணாமலையும் கொஞ்சம் அப்செட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஆக போகுது? அண்ணாமலை கொஞ்சம்லாம் இல்லைங்க, நிறையவே அப்செட்ல தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து என்னன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்னா, இது பாஜக இது இப்படியே இருந்து ஜெயிச்சிச்சுன்னா நமக்கு சிக்கல். நயினார், தமிழிசை, வானதி, எல்முருகன் இந்த 4 பேருக்குள்ளேயே அரசியல் பண்ணிக்குவாங்க. அவங்க 4 பேர் தான் அரசியலா? அவங்களாம் 4 பேரும் அரசியல். நீங்க தனியா தமிழக பாஜக தலைவரா நீங்க தனியா அரசியல் பண்ணுமோ அப்ப நல்லா இருந்ததா? ஓகே. தமிழிசைய அமித்ஷா எதிரில் கூப்பிட்டு ஒரு மாதிரி கண்டிச்சாரா அமித்ஷா? அப்போ மீம்ஸ் எல்லாம் போட்டாங்களா? அப்போ நல்லா இருந்ததா? அதுக்கப்புறமா வந்து செங்கல்பட்டில் வந்து ஒரு பிரச்சனையாச்சின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாங்களா? அப்போ நல்லா இருந்ததா? வேற எல்லா பிரச்சனையும் ஆயிருக்குல்ல. உங்களாலேயும் நிறைய பேருக்கு பதவி போச்சு இல்லை சார்? இது உட்கட்சி பிரச்சனை. அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு என்னன்னா, அவர் ஃபர்ஸ்ட் நிக்க மாட்டேன்னு சொல்லி பேசினார். ஒரு மாநில கட்சி தலைவர் அப்படி சொல்லக்கூடாது. அப்போ தேர்தலில் நிற்க மாட்டேன்னா அது என்ன அரசியல்? கமல் சார் மாதிரியா நீங்கள்? நான் நிற்கல அப்படின்னா தலைமை வந்து கூப்பிட்டு சார் இல்லைங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு அவங்க கேட்கணும். அப்புறமா இவருக்கு பிரச்சனை பண்ணார். அவ்வளோ அளவுக்குலாம் இன்னும் அரசியல்வாதியாக அவர் ஆகலன்றது அந்த கட்சியில் இருக்கிறவங்க நம்புறாங்க. என்ன கமலை ஒன்லைனில் முடிச்சிட்டிங்க? வேற என்ன பண்ண முடியும்? வாக்கு அரசியலிருந்து நான் நிற்க மாட்டேன், நான் சும்மா கொள்கையை தமாஸ்க்கு பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அவ்வளோதான். இது கடமைன்றாரு. எது கடமை? இது இப்போ செஞ்சது. சரி பாஜகவை எதிர்த்து நிற்க மாட்டீங்களா? அப்போ சரி தாமரை எங்கேயும் போட்டுதான் அங்கே வந்து நான் வந்து டார்ச் லைட்டில் நிற்கிறேன். ஏங்க வைகோ சொல்கிறாரு 1 சீட்டோ 2 சீட்டோ நான் வந்து ஒன்று கண்டிப்பாக தனிச்சு தான் நிற்பேன்றாருல. சரி 2 சீட்டு கொடுக்குறதா சொன்னாங்க. பேசி ஈஸியாக 3 சீட்டாக வாங்க வேண்டியதானே? நீங்கள் எம்பி ஆகிட்டீங்க. அதாவது நீங்கள் எம்பி ஆகிறதுக்கு உதயசூரியனில் ஓட்டு போட்டவங்க உதயசூரியன் சின்னன் மூலமா நீங்கள் எம்பி ஆகல, உங்களுக்கு சுயமரியாதை வரல, அது குறுக்கீடு பண்ணலை. ஆனால் வேறு யாருன்னா எம்எல்ஏ வந்து உதயசூரியனில் நிற்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு சுயமரியாதை கீறுது. என்ன கதை இது?
நீங்க எம்பி ஆயிட்டீங்க, கீழே இருக்கிறவங்களாம் எம்எல்ஏ ஆகணவா? எதுக்கு இந்த கட்சியை தொடங்குனீங்க தேர்தல இருந்து ஒதுங்கி போறதுக்கு? இன்னொன்னு 2 உதயசூரியன்ல நிக்க சொல்றாங்கன்னா அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒண்ணு நாங்க டாப்ல நிக்கணும், என்ன வேண்டாம்னா சார் சொல்லி ஏன் சார் 1 3 தான் கேளுங்களேன். சார் உங்களோட சொந்த கட்சிக்காசரம், சொந்த சின்னத்துக்காகறோம், சொந்த கட்சிக்காரனுக்கோசரம் நீங்க முதல்வர்கிட்ட பேசி வெற்றி பெறணும்னா என்ன அரசியல்வாதி நீங்க? யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ, அடுத்து யாரும் அதுல இருந்துடக்கூடாது, ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரோ? அப்படி சொல்லவில்லை. நான் ஒன்றும் என்னுடைய தொண்டர்கள் சுயமரியாதை இப்படி எதனா பேசி இந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் தான் பதில் சொல்லணும். ஆமா, இதே மாதிரி பேசிட்டு மிமிகிரி பண்ணிட்டு ஏமாத்திட்டு இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு ஸ்நேகன், முரளி அப்பாஸ், பொதுச் செயலாளர் அருணாச்சலம் தவம் கிடக்குறாரு. அவரு கூடவே இந்த அவருடைய வாழ்வே இதாகி போச்சு. கமலஹாசன் எல்லாருமே வந்துட்டு இந்த விஷயத்துல ரஜினி உண்மையிலே ரஜினி சார் சூப்பர் ஸ்டார். உண்மை உண்மை. அர்ஜுனமூர்த்தி அவரை நம்பி போனார். என்னோட நண்பர், மிக நல்லவர். நான் அவர்கிட்ட சார் அவர் ஒரு சிலர்கிட்ட கூப்பிட்டு சாரி கேட்டிருக்காரு சார். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரு, என்னால் இது சிஸ்டம் சரியில்லை, அவரோட டெம்ப்ளேட் சிஸ்டம் சரியில்லை, இது எங்கே போய் நிற்கும் நமக்கு புரியல, நீங்கள் வேறு வழியை பாருங்கள், வேறு தொழிலை பாருங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கேட்டால் இது எல்லாம் சேர்ந்து எத்த முடிவுன்றாரு. நான் சொல்கிறேன், இவரால் எல்லாத்துக்கும் பாரத பிரதமர் மோடி தான் காரணம், பாசிச பாஜக இப்படின்றவங்களுக்கெல்லாம் இது தேவை தான். கொஞ்சமாச்சு லோக்கல் அரசியல் பேசணும், லோக்கலில் என்ன நடக்குதுன்னு பேசணும். இப்போ இது என்ன தமிழ்நாட்டுக்கு வர அரசியலா இல்லை வேறு எதனா மாநிலத்துக்கு நடக்கிற அரசியலா? இவர் எங்கே கட்சியை பதிவு பண்ணி வச்சுக்கிறாரு? கட்சிக்கு அங்கீகாரம் போயிடுமா? சின்னம் போதா? இதே மாதிரி 2 தேர்தல் நிற்கணும்னா என்ன ஆகும்? சரி, இப்போவே ஒரு சீட்டு கொடுக்கல உங்களுக்கு, 2 சீட்டு 3 சீட்டு கொடுக்கல, அடுத்து பாராளுமன்ற தேர்தல் எத்தனை சீட்டு கொடுப்பாங்க சார்? ஏற்கனவே பழைய பாராளுமன்றத்துக்கே அவர் நிக்கல, 24 நிக்கல, இதே தான் சொன்னார். சரி, இப்போ உள்ளாட்சியில் சட்டமன்றத்திலே நிக்கல. இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சவொன்னா ஒரு 5-6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரும். அதுலையாச்சும் எதனா இருக்கவங்களுக்கு வாங்கி கொடுப்பாரா இவர்? சார் இவர் என்ன பண்ணியிருக்கணும், கூட்டணிக்கு இன்னும் கூப்பிடல, எதையோ ஒரு கோவத்தையாச்சும் வெளிப்படுத்திருக்கணும்ல சார். போயிட்டு ஏதோ எனக்கு கடமை இருக்கிறது, அது இருக்குது, இது இருக்குது. உங்களுக்கு கடமை யார் இல்லைன்னா, இல்லை உங்களை யார் மோடியை எதிர்க்க வேணான்னாங்க, பிஜேபி எதிர்க்க வேணான்னாங்க? கேட்ட கேள்விக்கு இதுவா பதில்? இல்லை, நான் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் ஆபத்து. இப்போ யார் முதலமைச்சராக இருக்கிறது? ஸ்டாலின் சார் தான் இருக்கிறாரு. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா அப்போ இப்போ ஸ்டாலின் சார் சிஎம்மாக இருக்கிறது தான் பிரச்சனையா? ஒன்று உங்களுக்கு அரசியல் தெரியலையா, இல்லை எவ்வளோ நாள் எவ்வளோ பேரை ஏமாற்ற போகிறீங்க சொல்லணும். அவர் கமல் சார் அதே கூறில் தான் விஜய் சாரும் வராரு. நடிகர்களை நம்பி அரசியலுக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் எடுத்துக்காட்டு. அண்ணாமலைக்கு வரணும். கிட்டத்தட்ட அவர் இதே மாதிரி தான், செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் தான் சார் அண்ணாமலையும். அதாவது கட்சிக்கு மிஞ்சி தனிப்பட்ட நபர் யாரும் கிடையாது. ஆனாப்பட்ட லால் கிஷன் அத்வானியை விட நீங்கள் பெரிய கித்தாப்பா ஆளா? அது என்ன மாதிரி கட்சின்னு தெரியும். இல்லை, அவரு உண்மையாக உழைக்க போறாரு சார். எடப்பாடியை முதல்வர் ஆக்கணும்னு போராட தானே போறாரு. அதெல்லாம் அவ்வளோ பெரிய எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியலங்க. அவர் இப்போ அதாவது கட்சி கேடர்ஸ் அதிருப்தியில் இருக்கிறது அண்ணாமலை எப்படி பொறுப்பேற்க முடியும்? அவர் தான் உசுப்பேத்தி விடுறாரு. நான் சந்தேகப்படுறேன் அவரால். அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி, ஒரு சில பேர் சொந்த கட்சியிலே ஓல்ஸ் போட்டுன்னு இருப்பாங்க உள்ளே உட்காந்து, அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம். ஒன்று, நான் முக்கியமான பதவியில் இருக்கணும். சரி, ஏன் இந்த பிரச்சனைலாம்? ஏன் முருகனை பார்த்தா உங்களுக்கு ஒரு அரசியல் ஆளுமையாக தோணலையா? முருகனை பார்த்தா முருகனு டிஎம்கேலேருந்து எம்எல்ஏங்களை கூட்டின்னு வந்தார், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு சில முன்னாள் எம்எல்ஏ, இது ஐயா வழக்கறிஞர் பால் கனகராஜ், செல்வாக்கு மிக்கவர், அவரை கூட்டின்னு சேர்த்தாரு. பூத்தில் அதிகமான ஆள் போடப்பட்ட காலம் முருகன். ஏன்னா முருகன் தம்பட்ட ஆட்சிக்கல, மாநில பொறுப்பாளராக போட்டப்போ ஏர்போர்ட்டில் வரவேற்கிறதுக்கு அவ்வளோ ஆள் கிடையாது. நான் பார்த்துருக்கேன். முருகனை பெருசாக ஏற்றுக்கல. வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா ரெடி பண்ணி கூட்டத்தை சேர்க்கணும், பண்ணணும். என்ன ஒன்று, ஒரு தப்பு பண்ணிட்டாரு, நல்லவன் கல்றவன் கேஸ் வாங்கினவனெல்லாம் நிறைய பேர் சேர்த்து விட்டு பாஜக போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிற மாதிரிலாம் ஒரு சில பேர் சேர்த்து விட்டார். அது பிரச்சனை. ஆனால் பூத்தில் அதிகமாக ஆளை ஏற்றினார். தமிழிசை கான்ட்ரிபியூஷன் எதுவுமே பண்ணலையா அந்த கட்சிக்கு? இப்போ நயினார் எதுவுமே பண்ணலையா? எல்லாமே அண்ணாமலை தானா? ஈலா கணேசன் அவர் எதுவும் பண்ணது இல்லையா சார்? அதாவது சமூக வலைதளத்தில் அதிகமாக பேச பொருளாக ஆனார். இளைஞர்கள் கொஞ்சம் வசீகரமாக இருக்குது, அந்த டியூ அவருக்கு இருக்குது. ஆனால் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன்னு எதுக்கு சொல்லணும்? ஃபஸ்ட்டு அவருக்கு விருப்பம் இல்லைன்றதை பதிவு பண்ண. சரி, விருப்பம் இல்லைன்னா அதை ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொல்லணும்? தொண்டர்கள்கிட்ட சொல்லிட்டு வாயை மூடிட்டு தேர்தல் வேலையை பாருங்கள், நான் நிற்கிறேன்னா முக்கியம் இல்லை, தாமரை தோக்கக்கூடாது. சரி, அது கூட வேணாம், 33 தொகுதி ரைட்டுங்களா? தமிழ் மாநில காங்கிரஸ் 5 விட்டுருங்க, அங்கே நட்சத்திர பேச்சாளர் ஐயா வாசன் போய் பேசி ஜெயிச்சுக்குவார். இவர் இந்த 27ல் 7 நான் தத்தெடுத்துக்கிறேன், நான் தத்தெடுத்துக்கிறேன். நயினார்கிட்ட எல்லா கட்சிக்காரங்களும் போயிட்டு, அண்ணா 7 தொகுதி நான் தத்தெடுத்துக்கிறேன்,
காசுக்கு இருக்கோ இல்லையோ இந்த அண்ணாமலை உழைப்பை கொடுப்பேன், எனக்கு எந்த தொகுதி 7, இந்த நீங்கள் வந்து இந்த 7 தொகுதி போய் பாரு அப்படி நீங்கள் போட வேணாம், நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு முன்னாள் நான் மேலே சந்தோஷிக்கிட்ட பேசிட்டு, ஜி நான் வந்து இந்த 7 தொகுதி தமிழ்நாடு பூரா போகல, இந்த 7 தொகுதி நான் பார்த்துக்கிறேன், வெற்றியோ தோல்வியோ ஏதோ அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்து செய்யுங்க. பார்த்துட்டு போய் கட்சிக்கு கஷ்டப்படலாம்ல, கட்சி வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு பண்ணலாம்ல. உங்களுக்கு ரெட்டலைக்கு வேலை செய்ய சொல்ல, உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியோட கருத்து வேறுபாடு இருக்கிறது ஊருக்கே தெரியும். மனசில் சும்மா அப்படியே அவரை ஏற்றுக்கிறன்ற மாதிரி ஏற்றுட்டு இந்த சிண்டு முடிக்கிற இந்த குழந்தைங்க வேலைலாம் பண்ணக்கூடாது. அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி போடுறது பெரிய சண்டை, நீங்கள் விஜய் சார் போடுறலாம் சின்ன சின்ன சண்டை, சொப்பு வச்சு விளையாடுற சண்டை. தமிழ்நாட்டில் வந்து அடுத்த கட்சியாக இருக்கிறது அதிமுக. அந்த கட்சியை உங்களை போகிற ஆள் வந்து பேசிய அதோட பிம்பத்தை வந்து சிதைக்கிறீங்க. இது திமுக எதிர்ப்பு கிடையாது, அதிமுகவை பலவீனப்படுத்துறது திமுகவுக்கு ஆதரவு. அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை. இல்லை பார்ப்போம், அவரும் ஏதாவது விஜய் மாதிரி விஜய்க்கு சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். அவரும் கொஞ்சம் தீவிரமாக களமாட தானே போய் சார். விளையும் பயிர் மொழியில் தெரியும். இந்த நேரம் அவரெல்லாம் வந்து 27 தொகுதியில் எந்த தொகுதி எங்கெங்கன்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணம் அட்டவணை அவரே போட்டு அவர் போய் தங்கி பார்க்கணும். சரி, கரூர் சொந்த ஊர் தானே, கரூரில் ஒரு சீட்டு வேணான்றாரு, அப்புறம் கரூரில் சீட்டு கொடுக்கல அதனால கோவத்தில் இருக்கிறாருன்னா என்ன? உங்களால் ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் தயாராக, இவங்களும் செலக்டடாக சரியான தொகுதியில் கேட்டு பெற்றிருக்கணும் போல தெரியுது சார். உள்ளடி வேலை பண்ண தான் சார் செய்வாங்க. அதிமுகவை பாஜக அமுக்கலையா? அதிமுக ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு போன வாட்டி கூட்டணி வந்து நீங்கள் தனியாக ஒரு கூட்டணி போட்டு டிடிவியை சேர்த்து ஓபிஎஸ்ஐ சேர்த்து அதிமுக 3வது இடத்துக்கு ஒரு சில தொகுதியில் தள்ளியா? அதனால் அவங்க பாதிப்புல அவங்க திருப்பி வச்சு செய்ய தான் செய்வாங்க. திமுகவும் அதிமுக நீங்களாம் எப்படி சுயநலமாக தமிழ்நாடு நலன் முக்கியம் இல்லாமல் ஒரு சில திட்டங்கள் நீங்கள் பண்ணுறீங்க மத்தியில் இருக்கும்போது, பாஜகவும் காங்கிரஸும். இன்னைக்கு பாஜக பண்ணுது, அன்னைக்கு காங்கிரஸ் பண்ணுச்சுல, அதே மாதிரி சுயநலமா திமுகவும் அதிமுக ஒரு சில முடிவு எடுக்கும். இல்ல சார், 27 சீட்டு பாஜக சுருக்குனது எடப்பாடி பழனிசாமியோட ராஜதந்திரம். ரைட் சார், அதுலயும் செலக்டடா அந்த 27 பாருங்க, வட மாவட்டம், வடமேற்கு மாவட்டம், கோவை பகுதியிலேயே, கோவையில இன்னும் ஒரு சரி. நான் என்ன கேட்கறேன்னா, எடப்பாடி பழனிசாமி அமுகிறாரு பாஜகவை. நீங்க முன்னாள் தலைவர் தானே, நீங்க இறங்கி ஒரு 7 சீட்டோ 10 சீட்டோ நீங்க தத்தி நீங்க தாமரை தூக்கி நிப்பாட்டுங்களேன். அண்ணன் தம்பி சண்டையாவே வச்சுக்குவோம். அவர் கட்சி அவருக்கு முக்கியம், ரெட்டலா அவருக்கு முக்கியம், தாமரை உங்களுக்கு முக்கியம். ஒதுங்கி போறேன்றீங்க, சும்மா ட்விட்டர் ஆர்கூட்டில் இருக்கிறவங்களாம் சின்ன சின்ன பசங்களை வச்சு ட்வீட் போடுறீங்க. இல்லை அவரு பேசல, அவரு இது வந்து சார் எது இதெல்லாம் என்ன இந்த வர்ச்சுவல் வாரியர் கதை. நான்லாம் புஸ்தகம் ஒண்டி ஃபஸ்ட்டு பேசுகிறவங்க கிடையாது. யார் என்னென்ன பண்ணுறாங்க டிசைனாக என்னென்ன அரசியல்வாதி கிட்டத்தட்ட நான் இவங்களெல்லாம் வந்து இதுக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். கோவை தெற்குக்கு பதிலாக கோவை வடக்கு வாங்குறாங்க. சரிங்க. சிங்காநல்லூர் இல்லைன்னா கவுண்டம்பாளையம் ஏதாவது வரும், அதில் அண்ணாமலை நிற்குவார் அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்தி பரவச்சு. வாங்கவே இல்லை. இப்போ புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கை அந்த மாவட்டம்லாம் 3 வாங்கியிருக்காங்க. அதில் புதுக்கோட்டையில் ராமச்சந்திரன் கொஞ்சம் அவர் அந்த மாவட்ட தலைவர், அவர் கொஞ்சம் வேலை செய்வார். இவர் புரட்சி கவிதாசன் நமக்கு தெரியும், தொலைக்காட்சியெல்லாம் பேசுகிற ஒரு முகம் தான். அவர் அனௌன்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். சரிங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான இடம். இப்போ பிஜேபி வசந்தராஜன் அந்த கிணத்துக்கடவு போன்ற தொகுதிகளில் ரொம்ப பொள்ளாச்சி பழைய எம்பி வேட்பாளர், அவர் தீவிரமா வேலை செஞ்சவர். அந்த மாதிரி இடமெல்லாம் அவங்க வாங்காம கோட்டை விட்டாங்கல்ல, குடுக்கல வாங்காம. அந்த அதிருப்தி அந்த கட்சியினருக்கு இருக்குல்ல, இருக்கும். பன்ருட்டி கன்னியாகுமரியில வந்து அதிமுக கூட தான் சீட்டு கொடுக்கலன்னு அதிருப்தியில போஸ்டர் எதிர்த்து ஓட்டுறாங்க அதிமுக மாவட்ட செயலர். திருப்பத்தூர்ல அதே பிரச்சனை இருக்குது சார், எல்லா இடத்துலயும் இருக்கும். இப்ப வேட்பாளர் தெரிவிச்ச உடனே அதிமுகலயும் இந்த பிரச்சனை வரும், இதே பிரச்சனை காங்கிரஸ்லயும் வரும், இதே பிரச்சனை திமுகலயும் வரும். இவங்க ஃபர்ஸ்ட் சீட்டு என்ன முடிச்சதுனால இப்போ ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க தாமரைக்கு? 3-4 வாங்கியிருக்காங்க இல்லைங்களா? ஆமாம். கன்னியாகுமரியில் போய் நிற்கலாமா அண்ணாமலை? நிற்கலாமே, போயிட்டு தானே. தாமரை கன்னியாகுமரியில் செல்வாக்கு படைச்ச கட்சி தானே. போய் நின்று ஜெயிங்க, சீட்டு கேளுங்க. ஆள் விட்டு பேசுறீங்க சார். எனக்கு சம்டைம்ஸ் பசிக்குதுன்னா நான் தான் சார் கேட்கணும். போய் நில்லுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. இது மத்திய அமைச்சர் எல்முருகன் வந்து சட்டமன்றத்தில் நிற்க போறான்னு செய்தி வருது. ஆமா, அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராரு சார். தமிழிசை முன்னாள் கவர்னராக இருந்தவங்க, எனக்கு கவர்னர் பதவி வேணா, மக்கள் கூட தான் பழகணும், நான் மக்கள் கிட்ட சந்திச்சு நான் அரசியல்வாதி ஆகிறேன்னு வராங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அரசியலா தெரியலையா? எது எடு அப்படியே மேலே கூப்பிட்டு ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் கூப்பிட்டு, அண்ணாமலை உங்களை விட்டா ஆளே கிடையாது தமிழ்நாட்டில், ப்ளீஸ் எதனாவது பண்ணுங்க. ஐபிஎஸ் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்க, அதுக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன அப்படியே ஜெயிச்சு எத்தனை எம்எல்ஏ எம்பி நீங்க உருவாக்கிட்டீங்க உங்க தலைமையில்? 11.something அவங்க வாக்கு வச்சுக்கிட்டு. விஜயோ நீங்களும் ஒன்னாப்பா, வெறும் வாக்கு வச்சுட்டு என்ன பண்றது? வாக்கு சதவீதத்தை வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி குரல் எதிரொலிக்கணுமா இல்லையா? நீங்களே ஜெயிக்கல, சரி தோத்துட்டீங்க, ரைட்டு. அப்புறமா என்ன சொன்னீங்க? இந்த கூட்டணியை ஒண்டி பாருங்க, என்டிஏ எப்படி பண்ண போகுது, என்ன 2026 சிஎம் ஃபார் அண்ணாமலையெல்லாம் பேசிட்டு அப்புறம்
தேவையில்லாத பஞ்சாயத்தெல்லாம் பண்ணீங்க, கட்சியில் அப்புறமா பிரச்சனையாகிடுச்சு. இதுக்கப்புறமும் அவர் போக்கை மாற்றிக்கலைன்னா அவருக்கு இறங்கு முகம் தான். இதே பிரச்சனை செல்வ பெருந்தகைக்கும் இருக்குது. ஓகே. சொந்த கட்சியை பலப்படுத்தாமல் கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப போய் ஒத்து ஊதுனாலும் பிரச்சனை, அந்த கூட்டணி கட்சிகளை ரொம்ப நோவடித்தாலும் பிரச்சனை. ஒரு 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 இடம் இருக்குங்க, ஒரு கட்சியை வளர்க்குறதுக்கு ஒரு தன்மை இருக்குது, ஒரு பதம் இருக்குங்க. எல்லாரும் எடுத்தங்கௌத்தம்லாம் ஒரு கட்சியெல்லாம் வளர்க்க முடியும். ஒரு கட்சியை ஆட்சிக்கு வரணும்னா 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் ஆகும். 5 வருஷத்தில் எதிர்கட்சியாக வரலாம், 10 வருஷத்துல தான் ஆட்சிக்கு வர முடியும். இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடனே எல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. இந்த அதிருப்தி மறைந்து தேர்தல் களத்தில் தீவிரமாக களமாடுறாங்களான்றதையும் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி கோட்டீஸ்வரன் சார். நன்றி, வணக்கம்.